friends, இந்த வீடியோல பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல யூனிட் 3 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம் பத்தி பார்க்கலாம். அதாவது எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் and then டிசொல்யூஷன் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ஃபர்ம். ஒரு ஃபர்மை எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 58ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. The registration of a firm may be effected at any time by sending post or delivering to the registrar of a area in which any place of business of the firm is situated or proposed to be situated. A settlement in the prescribed form and accomplished by the prescribed fee sitting. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னா சென்னை ஏரியாவில் ஒரு ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கம்பெனி, அந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் எல்எல்பி, ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் இன்கார்பரேட் பண்ணுறதுக்காகவே ஒரு ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த பிளேஸில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அண்ட் தென் என்னென்ன எப்படி அப்படின்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில், அதாவது ரிட்டனில் எழுதி வித் ஃபீஸோட அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. நார்மலாக நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான். ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக என்ன இடம், எவ்வளோ யார்கிட்ட நம்ம வாங்குகிறோம், ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்ட்னர்ஸ்குள்ளே நம்ம ஒரு கான்ட்ராக்ட், எத்தனை பேர் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கோம், என்னென்னலாம் அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்மோட நேம். அதாவது இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இருக்குன்னா அந்த பார்ட்னர்ஷிப்போட நேம் அண்ட் தென் பிளேஸ் ஆர் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆஃப் த ஃபேர்ம். அதாவது நம்ம எந்த இடத்துல, இப்போ சென்னையிலையா இல்லை ட்ரிச்சிலியா, ஸோ அந்த மாதிரி பிளேஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். த நேம் எனி அதர் பிளேஸ் வேர் த ஃபர்ம் கேரிஸ் ஆன் அ பிஸ்னஸ். அதாவது சென்னையில் மட்டுமா இல்லை ட்ரிச்சி இந்த மாதிரி நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரான்ச் இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி த டேட் வென் த ஈச் பார்ட்னர் ஜாயின்ட் த ஃபர்ம். அதே மாதிரி இப்போ எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஏ பி சி, அதே மாதிரி அவங்க என்னைக்கு ஜாயின் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். த நேம் இன் அ ஃபுல் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் இப்போ ஏவோட ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே நம்ம கொடுத்துருக்கணும். அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் த ஃபர்ம், அதாவது வில்லா நம்ம பிஸ்னஸ் போகிற வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டைமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில். அதே மாதிரி த ஸ்டேட்மெண்ட் ஷால் சைன்டு பை ஆல் பார்ட்னர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா பார்ட்னர்ஸுமே சைன் பண்ணியிருக்கணும். ஆர் தேர் ஏஜென்ட்ஸ் எஸ்பெஷலி அத்தரைஸ்டு ஆன் பிகாஃப் ஆஃப். அதே மாதிரி இவர் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஏஜென்ட் அத்தரைஸ்டாக இருக்கணும். சும்மா நார்மலாக ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சைன் போட்டுறக்கூடாது. அத்தரைஸ்டு ஏஜென்ட் சைன் போட்டிருக்கணும். ஈச் பர்சன் சைனிங் த ஸ்டேட்மெண்ட் ஷால் ஆல்சோ வெரிஃபை இன் த ப்ரிஸ்கிரைப்டு மேனர். எந்தெந்த மேனர்லனா த ஃபர்ம் நேம் ஷால் நாட் கண்டெயின் எனி ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட். இந்த ஃபாலோயிங் வேர்டில் உள்ள நேமை நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வைக்கக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன், எம்பரர், எக்ஸ்பிரஸ், எம்பையர், இம்பரல், கிங், குயின், ராயல். இந்த வேர்ட்லாம் எக்ஸ்பிரஸிங் ஆர் இம்ப்ரைங் த சாங்ஷன் ஆர் அப்ரூவல் ஆர் ப்ரொன்டேஜ் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட்டை இம்ப்ளை ஆர் எக்ஸ்பிரஸாக பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி நேம்ஸ்லாம் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு வைக்கக்கூடாது. எக்ஸப்ட் வென் த ஸ்டேட் கவர்மெண்ட் சிக்னிஃபைஸ் இஸ் கன்சர்ன் டு யூஸ் சச் அ வேர்ட். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணால் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்தோம். பார்ட்னர்ஷிப், அதாவது ஃபர்மோட நேமு, அதே மாதிரி எந்த பிளேஸில் இருக்குது, அதே மாதிரி வேறு ஏதாவது பிளேஸில் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கா, அதே மாதிரி எந்தெந்த பார்ட்னர்ஸ் எப்பப்போ ஜாயின் பண்ணாங்க, அதே மாதிரி எல்லா பார்ட்னர்ஸோட நேம் வித் அவங்களோட அட்ரஸோட அண்ட் தென் ஃபர்மோட டியூரேஷன். ஸோ இதெல்லாமே பார்த்ததுக்கப்புறம் அவங்க சைன் பண்ணணும். எல்லா பார்ட்னரும் சைன் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அவரோட அத்தரைஸ்டு ஏஜென்ட் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் தென் அந்த சைனை வெரிஃபை பண்ணுவாங்க ப்ரிஸ்கிரைப்டு மேனரில். அண்ட் தென் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் நம்மளோட ஃபேர்மில் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம் எப்போ அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்தா நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபேர்மில் வைக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 59.
செக்ஷன் 59 என்ன சொல்கிறாங்க, அனலைசிஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் when the registrar is satisfied with the provision of section 58. செக்ஷன் 58ல நம்ம என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இதை வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாரு அப்படின்னா mentioned provision have been duly complied with the he shall record and entry the statement of the registrar. அதாவது அவர் வந்து ஒரு என்ட்ரி போடுவார், இந்த மாதிரி இந்த firm வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. shall the final statement. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து செக்ஷன் 59A(1). இஃப் த ஸ்டேட்மெண்ட் in respect of any firm is not sent or delivered to the registrar within the time specified in subsection 1. அதாவது நம்ம வந்து ஒரு டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது நம்ம கொடுக்கும்போதே ஒரு 6 monthsக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பெனால்ட்டி பே பண்ணுவோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees per year ஆஃப் டிலே ஆஃப் பார்ட் தேர் ஆஃப். அதாவது ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் நம்ம பே பண்ணணும் பெனால்ட்டி. ஸோ அதான் சொல்கிறாங்க, இஃப் த பேமெண்ட் ஆஃப் அந்த ஃபேம் வந்து லேட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதாவது ஃபார்ம் 58லாம் வந்து கம்பல் பண்ணிட்டாங்க, பட் ரிஜிஸ்ட்ரேஷன் 59 வந்து செக்ஷன் 59 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணல அப்படின்னா அப்போது 1 இயருக்கு அவங்க 100 rupees வந்து பே பண்ணுவாங்க. இப்போது கான்சிக்வன்சஸ் ஆஃப் நான் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனே நம்ம பண்ணலன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். அண்டர் த இங்கிலீஷ் லா, அதாவது நம்ம இந்தியன் லாவே வந்து இங்கிலீஷ் லாவிலேருந்து தான் நம்ம வந்து நிறையா வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கிலீஷ் லாவை வச்சு தான் நம்ம இந்தியன் லாவே நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்டர் த இங்கிலீஷ் லா த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ஃபர்ம் இஸ் கம்பல்சரி. ஒரு ஃபர்மை வந்து நம்ம கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். therefore there is a penalty for non-registration firm, but the Indian Partnership Act does not make the registration of a firm compulsory, nor does it impose any penalty for non-registration. அதாவது இங்கிலீஷ் லாவில் வந்து கம்பல்சரியாக அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எங்கே அப்படின்னா இங்கிலாண்டில். பட் ஆனால் இந்தியாவில் நம்மளோட இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் கம்பல்சரியாக நம்மளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு பெனால்ட்டியும் கிடையாது. ஹவவர் அண்டர் செக்ஷன் 69 non-registration of partnership gives rise to number of disabilities which shall presently discuss. அதாவது இந்த மாதிரி நம்ம நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாத போது நமக்கு நிறையா டிஃபால்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சீட் இன் சிவில் கோர்ட் பை ஃபர்ம் ஆர் அதர் கோ பார்ட்னர்ஸ் அகெயின்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி. அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபர்ம் வச்சுருக்கோம், இந்த ஃபர்ம் வந்து தேர்ட் பார்ட்டி மேலே கேஸ் போட முடியாது. அதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏபிசி அப்படின்ற 3 பேர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்டர் பண்ணுறாங்க, பட் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணலை, நான் ரிஜிஸ்டர்டு. ஸோ இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறாங்க எக்ஸ் கூட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து கூட்ஸ் சென்ட் பண்ணணும், இவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ பார்ட்னர்ஸ் வந்து அமௌண்ட் வந்து ஒரு 10,000 பே பண்ணிட்டாங்க, பட் கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணலை. யார் வந்து எக்ஸ் வந்து கூட்ஸ் வந்து அனுப்பலை. ஸோ இப்போ வந்து ஃபேம் வந்து கேஸ் போட முடியாது, யார் மேலே, எக்ஸ் மேலே வந்து போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ரெஜிஸ்டர்டு ஃபேம். ஸோ அதனால் ஒரு நான் ரெஜிஸ்டர்டு ஃபேம் வந்து தேர்ட் பார்ட்டி மேலே கேஸ் போட முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, த ஃபேம் ஆர் எனி அதர் பர்சன் ஆன் பிகாஃப் ஆஃப் cannot bring action against the third party for breach of contract. அதாவது இவர் வந்து கான்ட்ராக்டை வந்து ப்ரீச் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி தேர்ட் பர்சன் மேலே நம்மளால் கேஸ் போட முடியாது. என்டர் இன்டு பை த ஃபர்ம் அன்லஸ் த ஃபர்ம் இஸ் ரிஜிஸ்டர்டு and the person suing or have shown the registered firm as a partner of the firm. அதாவது நம்ம இந்த ஃபர்மோட பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். and then registered ஆகிருந்தால் தான் நம்ம தேர்ட் பார்ட்டி மேலே கேஸ் போட முடியும், இல்லை அப்படின்னா கேஸ் போட முடியாது. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, no relief to partners for set off of claims. அதாவது பார்ட்னர்ஸ் வந்து இந்த கிளைம்ஸை வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. இஃப் an action is brought against the firm by a third party, then neither the firm nor the partner can claim any set off if the suit be valued more than 100 or pursue other proceeding to enforce the rights arising from any contract. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது
நம்ம தான் தேர்ட் பர்சன் மேலே போட முடியாது, பட் ஆனால் தேர்ட் பர்சன் நம்ம மேலே வந்து கேஸ் போடலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபேம் மேலே யாரும் கேஸ் பண்ண முடியாது, நம்ம தேர்ட் பர்சன் மேலே கேஸ் போட முடியாது, பட் ஆனால் தேர்ட் பர்சன் ஃபேம் மேலே வந்து கேஸ் போடலாம். அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர்கிட்ட நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்க, நாங்கள் ஃபேம் மூலமாக நாங்கள் ஏதாவது உங்களுக்கு காம்பன்சேஷன் தரோம், இல்லை கிளைம் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற எதுவுமே நம்மளால் பேச முடியாது. தென் நெய்தர் ஃபேம் நார் த பார்ட்னர் கேன் கிளைம் எனி செட் ஆஃப். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரீவ்டு பார்ட்னர் cannot bring லீகல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் அதர் பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபர்ம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பேர் இருக்காங்க. இவங்க 3க்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்பியூட் ஆகிடுச்சு அப்படின்னா, இவங்க 3 பேருக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க முடியாது, அதாவது கேஸ் போட்டுக்க முடியாது. ஏ வந்து சி மேலே கேஸ் போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமே ரிஜிஸ்டர் ஆகலைன்னா அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமே கிடையாது. ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே நம்மளால் பார்ட்னர்ஷிப் ஃபேம்குள்ளேயே வந்து கேஸ் போட்டுக்க முடியாது. இது ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி கேன் சீவ் த ஃபேம். ஈவன் தோ நம்மளால் பண்ண முடியலனாலும் தேர்ட் பார்ட்டி வந்து அன்ரிஜிஸ்டர்டு ஃபேமாக நம்ம இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி நம்ம மேலே வந்து கேஸ் போடலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன் பார்த்தது தான், தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம மேலே வந்து கேஸ் வந்து போடலாம். இதுக்கு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ஃபேம் டஸ் நாட் ஹவவர் அஃபெக்ட் த ஃபாலோயிங் ரைட்ஸ். இதில் உள்ள ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. என்னென்ன ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, த ரைட் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டி டு சீவ் ஃபேம் ஆர் எனி பார்ட்னர். அதாவது the right of third parties to sue the firm or any other partner. அந்த தேர்ட் பார்ட்டி இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் ஹோல் ஃபேமையும் வந்து கேஸ் போடலாம், இல்லை அப்படின்னா வெறும் ஏ மேலே மட்டும் கேஸ் போடலாம். The right of a partner to sue for dissolution of a firm or settlement of accounts of a dissolved firm or realization of a property of a dissolved firm. அதாவது ஒரு பார்ட்னருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபேர்மை டிசொல்யூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்ஸை வந்து செட்டில் பண்ணி டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபேர்மோட ப்ராப்பர்ட்டியை ரியலைசேஷன் பண்ணிவிட்டு, அதாவது ரியலைசேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிவிட்டு அதை எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு ஏபிசி அவங்க 3 பேர்த்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஈவன் தோ அது வந்து registered firm இருந்தா கூட. The power of an official assignee receive of a court to realize the property of an insolvency partner and to bring an action. அதே மாதிரி இப்போ say for example A B C அப்படின்ற ஒரு 3 பேர் இருக்காங்க. இதில் வந்து C வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த சியோட அஃபிஷியல் அசைனினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்சால்வெண்ட் ஆன பர்சனோட எஸ்டேட்டை வேல்யூ பண்ணி அவரோட டெப்டை வந்து பே பண்ணுவாங்க. அவர் தான் வந்து நம்ம அஃபிஷியல் அசைனின்னு சொல்லுவோம். அவர் வந்து ஃபேர்மில் சியோட பாயிண்ட் அதை வந்து ஃபுல்லாமே எடுப்பார். ரிசீவ் த கோர்ட் ரியலைஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்சால்வெண்ட் அண்ட் பிரிங் டு த ஆக்ஷன். இவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயும் வந்து அவருக்கு வந்து சியோட பார்ட் வரைக்கும் அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி த ரைட் டு சீவ் அண்ட் செட் கிளைம் செட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் சீவ் டஸ் நாட் எக்ஸிட்ஸ் 100 இந்த வேல்யூ. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சீவ் போடுறதோ கிளைம் செட் ஆஃப் பண்ணுறதுக்கோ வந்து நமக்கு ரைட்ஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா நம்மளோட அந்த ப்ரிசீடிங் வேல்யூ, அதாவது சூட் வேல்யூ வந்து 100 ருபீஸ்க்கு மேலே போகும்போது, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் தரல, இப்போ அதோட வேல்யூ வந்து 100 ருபீஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர் வந்து கேஸ் போடலாம். ஸோ அதுதாங்க சொல்கிறாங்க, எப்போ வந்து 100 ருபீஸ்க்கு மேலே வேல்யூ போகுதோ ஸோ அந்த பர்சன் வந்து சூட் போடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், A&Co is registered as a partnership firm in 2015 with ABC partners. In 2016 A dies. In 2017 B and C sue X in the name and on the behalf of A&Co without fresh registration. Now the first question of our consideration is whether suit is maintainable அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது A&Co அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் இருக்குது. இதில் யார் யார் பார்ட்னர்னா ஏபிசி அப்படின்ற ஒரு பார்ட்னர் எப்போ ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா 2015. ஆனால் இந்த ஏ பர்சன் எப்போ டை ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 இறந்துட்டாரு. பட் அந்த நேமை இவங்க வந்து சேஞ்சே பண்ணலை. இப்போ வந்து அந்த A&Co எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து சூட் போடுறாங்க. இப்போ இது வந்து சூட் ஆகுமா ஆகாதா, அதாவது கேஸ் போட முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க.
ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல். ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம். As regard to the question whether the case of registration firm whose business was carried on after the dissolution of a death of one partner, a suit can be filed by the remaining partners in respect of any subsequent dealing or transaction without notifying the registration of a firm. The changes in the constitution of a firm, it was decided that the remaining partners should sue the respect in subsequent dealing of the transaction even though the firm was not registered again. After such a dissolution of no notice of the partners was given to the registrar. Even though வந்து இங்கே வந்து ஏ அப்படின்ற பர்சன் இறந்துட்டாலும் அண்ட் தென் வந்து ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்ல, இங்கே வந்து யூஷுவல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் நடந்திருக்கு. ஸோ பிஎன்சி வந்து எக்ஸை வந்து சியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்சிக்வன்சஸ் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், நம்மளால் ஒரு தேர்ட் பார்ட்டி மேலே சியூ பண்ண முடியாது, அதே மாதிரி நம்மளால் கிளைம்ஸை வந்து ரிசீவ் பண்ண முடியாது, அதே மாதிரி பார்ட்னர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம மேலே சியூ பண்ணலாம், நம்ம தேர்ட் பார்ட்டியை சியூ பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போது ஒரு ஃபேர்மை டிசொல்யூஷன் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப் அ ஃபேர்ம் செக்ஷன் 39 to 47 சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 39 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, the dissolution of a partnership between all partners of a firm is called dissolution of a firm. அதாவது இப்போ ஏ பி சி டி அப்படின்ற ஒரு 4 பர்சன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 4 பேருமே வந்து ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம வந்து இனிமேல் இந்த பிஸ்னஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணாமல் விடுறது தான் நம்ம வந்து டிசொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாருமே சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இனிமேல் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபேர்ம். ஸோ டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபேர்ம் இஸ் டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இங்கே பார்த்தோம், இங்கே 4 பேருமே வந்து பார்ட்னரில் வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தால் அது டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபேர்ம். அதுவே இப்போ ஏவும் பியும் 2 பேரும் வந்து 2 பேர்த்துக்கும் வந்து ப்ராப்ளம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து எனக்கும் உனக்கு செட் ஆகுது, நம்ம இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்க வேணாம், யாராவது ஒருத்தவங்க மட்டும் இருக்கலாம், நீ வெளியே போயிடு அப்படின்னு மியூச்சுவலாக அக்ரி பண்ணி ஏதாவது ஒரு பார்ட்னர் ரிலீவ் ஆகுறாங்கல்ல, அதாவது ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியே போகிறாங்கன்னா அதுதான் டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது ஏதோ ஒரு பார்ட்னரோ இல்லை ஒரு 2 பேரோ வந்து அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியே போகிறத டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ கண்டினியூவேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். இப்போ டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபேர்முக்கு அப்புறம் அங்கே பார்ட்னர்ஷிப்பில் கண்டினியூவன்ஸே இருக்காது. இட் இன்வால்வ்ஸ் டிஸ்கண்டினியூவேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் இன் அ பார்ட்னர்ஷிப். அதாவது இந்த பிஸ்னஸ் அவங்க இனிமேல் பண்ண வேணான்றதுக்காக தான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கேன்சலே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பிஸ்னஸே இருக்காது. ஸோ இதான் டிஸ்கண்டினியூவேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் இன் அ பார்ட்னர்ஷிப். பட் டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அப்போ அதாவது ஒரு 2 பர்சனுக்குள்ள ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் வந்து இங்கே பிரேக் ஆகுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பிரேக் ஆகி போகிறதுனால அந்த ஃபேர்ம் வந்து எக்ஸிஸ்டன்ஸாகவே தான் இருக்கும். ஸோ அதுதாங்க சொல்கிறாங்க, இட் டஸ் நாட் அஃபெக்ட் த கண்டினியூவேஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். அதாவது நம்ம ரீகன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது என்னன்னா திருப்பி நம்ம அந்த பிஸ்னஸை ஒரு கட்டமைக்கணும். இப்போது ஏ வந்து ரிலீவ் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க, பி சி டி இவங்க 3 பேர் வந்து அந்த பிஸ்னஸை வந்து திருப்பி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஏ இல்லாத இடத்துல கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அண்ட் தென் வந்து லயபிலிட்டிஸை வந்து பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து திருப்பி வந்து ரீகன்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வைண்டிங் அப் dissolution of a firm அப்போ it involves winding up of the firm and requires realization of assets and settlements of liabilities. அதாவது நம்ம ஃபேர்மில் இன்கேஸ் வைண்டிங் அப் ஆகுதுன்னா இந்த ஃபேர்மோட அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அசட்ஸ்னால் என்னென்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், சொத்து பார்த்தோம். லயபிலிட்டி அப்படின்னா நம்மளோட டெப்ட்டு இல்லை நம்ம யாருக்காவது பே பண்ணணுமா அப்படின்றது. இது எல்லாமே 2 பேர், அதாவது எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ரியலைசேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்டு செட்டில்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்ன அசட்ஸ் இருக்கோ அதை வந்து பார்ட்னர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க யாருக்கு வேணுமோ, அதுதான் வந்து ரியலைசேஷன்.
செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபேம் வந்து யார் யாருக்கெல்லாம் டெப்ட் கொடுக்கணுமோ அதெல்லாமே செட்டில் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா வைண்டிங் அப்போ. டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அப்போ நம்ம என்ன மட்டும் பண்ணுவோம்னா இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி ரீகன்ஸ்டியூஷன் அண்ட் ரெக்வயர்ஸ் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது இங்கே ஒரு பார்ட்னர், அதாவது ஏ அப்படின்ற ஒரு பார்ட்னர் வந்து ரிலீவ் ஆகுறாரு அப்படின்னா இப்போ இந்த ஃபேமில் உள்ள அசட்க்கு ஏவும் வந்து லயபிள். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேமோட அசட்ஸ் வந்து ஒரு 10 lakhs இருக்குது, அண்ட் தென் வந்து லயபிலிட்டிஸ் வந்து ஒரு 5 lakhs இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஏக்கு வந்து ஒரு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 1:1 இதுதான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஈக்குவலாக நம்ம பிரித்தோம்னா ஏவோட ஷேரை மட்டும் ஏக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஷேரை நம்ம பிஸ்னஸில் வச்சு கண்டினியூன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இங்கே வந்து ரீவேல்யூ மட்டும்தான் பண்ணுவோம், அசட்டை வந்து ரீவேல்யூ பண்ணுவோம். அதாவது இன்னும் அந்த ஏ போயிட்டான் அப்படின்னா, அதாவது ஏ வந்து ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மள்ட்ட பேலன்ஸ் எவ்வளோ அசட்ஸ் இருக்கும், ஏவோட அசட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் நம்மள்ட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்கும் அண்ட் தென் எவ்வளோ லைபிலிட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்ற ரீவேல்யூ மட்டும் பண்ணுவாங்க எப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து டிசால்வ் ஆகும்போது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் அ கோர்ட். ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுது அப்படின்னா எஃப்எம் மே பி டிசால்வ்டு பை த ஆர்டர் ஆஃப் அ கோர்ட். அதாவது ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு ஃபேர்மை டிசொல்யூஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஏதோ ஃப்ராட் பண்ணுறீங்க, நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். பட் ஒரு பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண முடியாது. டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர் இஸ் நாட் ஆர்டர்டு பை கோர்ட். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப். இட் இஸ் நெசசரிலி இன்வால்வ்ஸ் டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அப்போ இட் இன்வால்வ்ஸ் டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது நம்ம ஃபேர்மை டிசால்வ் ஆகும்போதே அஸ்யூஷுவலாக என்ன ஆகும்னா டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப்பும் டிசால்வ் ஆகிடும் அப்படின்றாங்க. பட் இங்கே வந்து இட் மே ஆர் மே நாட் இன்வால்வ் டிசால்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். அதாவது இங்கே ஒரு பார்ட்னர் டிசால்வ் ஆகுறதுனால ஃபேர்ம் வந்து டிசால்வ் ஆகாது. இதே ஒரு 3 பார்ட்னர் வந்து டிசால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு பார்ட்னர்ஷிப் வேணாம் அப்படின்னு டிசொல்யூஷன் ஆகுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபேர்ம் டிசொல்யூஷன் ஆகும். அதுதான் வந்து மே ஆர் மே நாட், அதாவது நடக்கும் நடக்காமலும் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஃபைனல் க்ளோஷர் ஆஃப் புக்ஸ். அதாவது ஃபைனல் க்ளோஷர் ஆஃப் புக்ஸ் அப்படின்றது இட் இன்வால்வ்ஸ் ஃபைனல் க்ளோஷர் ஆஃப் புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம். அதாவது புக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரேடிங் அண்ட் தென் வந்து P&L, ஸோ பேலன்ஸ் ஷீட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் டிசொல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப்பில் அதெல்லாம் வராது. ஜஸ்ட் இட் டஸ் நாட் இன்வால்வ் ஃபைனல் க்ளோஷர் ஆஃப் புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம், டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஒன்றுமே இல்லை, டிசொல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் அப்படின்றது வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே டிசிஷன் எடுத்து இனிமேல் பிஸ்னஸை கேரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம். அதுவே டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ன்றது ஒரு 2 பர்சனுக்குள்ள ஒரு ஆகி இல்லை எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வேணாம் அப்படின்னு வெளியே போகிறது வந்து டிசொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் டிசொல்யூஷன். மோட் ஆஃப் டிசொல்யூஷன் வந்து செக்ஷன் 40 to 44 வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன வந்து டிசொல்யூஷன் வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட் ஆர் வாலண்டரி டிசொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாலண்டரி டிசொல்யூஷன், அதாவது நம்மளே வந்து வாலண்டரியாக டிசால்வ் பண்ணுறது. அதாவது எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண பிடிக்கல, நம்ம வந்து இனிமேல் பிஸ்னஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது. டிசொல்யூஷன் பை அக்ரிமெண்ட். A firm may be dissolved with the consent of all partners on accordance with the contract between the partners. அதாவது எல்லா பார்ட்னர்ஸும் நம்ம பார்ட்னர்ஷிப்பை எப்படி நம்ம என்ட்ரு ஆகும், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம என்ட்ரு பண்ணுறது தான். அதே இதை நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கேன்சலும் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க டிசொல்யூஷன் பை அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 41 என்னன்னா கம்பல்சரி டிசொல்யூஷன். A firm is compulsorily dissolved by the happening of any event which makes it unlawful for the business of the firm to be carried on for the partners to carry it on partnership. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் இந்த நேம் ஆஃப் அ ஃபர்ம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிஸ்னஸை கம்பல்சரியாக டிசொல்யூஷன் பண்ணணும் பை த ஆர்டர் ஆஃப் கோர்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் a firm is carrying a business of trading a particular chemical and law is passed which bans on the trading of such a particular chemical. The business of a firm become unlawful and so the firm will be compulsorily dissolved. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த ஃபேமோட ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்கர் வந்து சப்ளை பண்ணுறது.
ஸோ லிக்கர் வந்து சப்ளை பண்ணுறது. இப்போது நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா லிக்கரை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணிட்டாங்கனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் லிக்கர் சேல் பண்ணுறது அன்லாஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அன்லாஃபுல் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபேம் கம்பல்சரியாக டிசொல்யூஷன் பண்ணியே ஆகணும். ஸோ அதாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிசொல்யூஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் கண்டின்ஜினியஸ். Section 42. Subject to contract between the partners, a firm can be dissolved on the happening of any of the following contingencies. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where the firm is constituted for a fixed term on the expiry of the term. அதாவது நம்ம ஒரு ஃபிக்ஸட் டேர்முக்கு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஃபிக்ஸட் டைம் இப்போ ஒரு 5 years அப்படின்னு நம்ம என்டர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 years முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து where the firm is constituted to carry out one or more adventure or undertaking then by completion thereof. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பட் அது வந்து ஒன் ஆர் மோர் அட்வென்ச்சர்ஸ் ஆர் அண்டர்டேக்கன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதால் அதை பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பை டெத் ஆஃப் த பார்ட்னர், அதாவது ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டாருன்னா நம்ம வந்து டிசொல்யூஷன் பண்ணிடலாம். ஈவன் தோ நம்ம வந்து அதுக்கப்புறம் ரன்னும் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் கண்டிஜினியஸ், இது நடந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சர்டைன் இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பை த அட்ஜுடிகேஷன் ஆஃப் த பார்ட்னர் அஸ் அ இன்சால்வெண்ட். அதே மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்கனாலும் அந்த டைமில் நம்மளால் ஃபேம் அதுக்கப்புறம் ரன் பண்ண முடியல, ஃபர்தராக ரன் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் டிசொல்யூஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 42ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிசொல்யூஷன் பை நோட்டீஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் அட் வில். Where the partnership is at will, the firm may be dissolved by any partner giving notice in writing to the all other partners with the intention to dissolve the firm. அதாவது எங்கே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அட் வில் இருக்குது, அந்தன்னு ஒரு பர்சன் வந்து இல்லை எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ண பிடிக்கல நம்ம வந்து டிசொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபேம் வந்து டிசால்வ் பண்ணிக்கலாம். If the date is mentioned, the firm is dissolved from the date mentioned in the notice as the date of dissolution. If no date is mentioned, from the date of communication of notice. அதாவது இப்போ இந்த நோட்டீஸில் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 29/23. ஸோ இந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், இந்த டேட்டில் இந்த ஃபார்ம் வந்து நம்ம டிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த டேட்டில் தான் வந்து ஃபேம் வந்து டிசால்வ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இன்கேஸ் இந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எந்த டேட் எடுத்துப்போனா எப்போ நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் நம்ம கம்யூனிகேஷன் வந்து 15/9/23 பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்லேயே எடுத்துப்போம். கம்யூனிகேஷன் பண்ணுற டேட்டையே வந்து டிசொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து டிசொல்யூஷன் பை கோர்ட். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிசொல்யூஷன், அதாவது ஓன் டிசொல்யூஷன், அதாவது நம்மளே வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் அ கோர்ட் வாலண்டரி டிசொல்யூஷன், நம்மளே வாலண்டரியாக டிசொல்யூஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ டிசொல்யூஷன் பை கோர்ட், அதாவது கோர்ட் எப்போ நம்மளை வந்து டிசொல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்சானிட்டி ஆர் அன்சவுண்ட் மைண்டு. அதாவது வேற பர்சன் வேற பார்ட்னர் நாட் அ ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஹாஸ் பிகம் அ அன்சவுண்ட் மைண்டு. The court may dissolve the firm on a suit of other partners or next friend of insane partner. Temporary sickness is no ground of dissolution of a firm. இப்போ say for example A, B, C அப்படின்ற ஒரு 3 பர்சன் வந்து பார்ட்னர்ஷிப் என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து C அப்படின்ற பார்ட்னர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கேபிட்டல் மட்டும் கொடுப்பாங்க. பிஸ்னஸில் வந்து ஈவெண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ப்ராஃபிட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணிப்பாங்க, மற்ற எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து ஏ தான் வந்து எல்லா பிஸ்னஸும் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். பியும் வந்து ஒரு நாமினன்ட் பார்ட்னர் தான், பட் ஆனால் டோட்டல் பிஸ்னஸுமே ஏ தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சடனாக ஒரு நாள் என்ன ஆகிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து கொஞ்சம் இல்னஸ் ஆகி ஹீஸ் கொஞ்சம் மென்டலாக அன்ஸ்டேபிள் ஆகிட்டார். ஸோ ஒரு மென்டலாக அன்ஸ்டேபிள் ஆகிட்டார் கொஞ்சம் பெர்மனண்ட்டாகவே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷனில் கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபேம் வந்து டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இன்கேஸ் இந்த டெம்பரவரி சிக்னஸ், இப்போ இவர் வந்து ஒரு மென்டல், அதாவது கொஞ்சம் மென்டல் இல்னஸ் இல்லாமல் சம்திங் ஏதோ ஃபீவர், ஹை ஃபீவர், ஸோ இந்த மாதிரி ஒரு 1 week 1 month ஒரு பெட் ரெஸ்ட் மாதிரி தேவை அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிசொல்யூஷன் பண்ண மாட்டாங்க. பட் அவர் டெம்பரவரியாக கொஞ்சம் இல்னஸ் ஆகிட்டாரு, மென்டல் இல்னஸ் ஆகிட்டாரு அப்படின்னா
தென் கோர்ட் வந்து firm வந்து dissolution பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து permanent incapacity. When a partner or other partner suing has become anyway permanent incapable of performing his duties as a partner, then the court may dissolve the firm. Such a permanent incapacity may result of physical ability or illness. அதாவது ஒரு பர்சனால இன்கெப்பாசிட்டி ஆகும்போது, அதாவது நம்மளுக்கு வந்து அது ஃபிசிக்கல் டிசபிலிட்டியாக கூட இருக்கலாம், இல்லை இல்னஸாக கூட இருக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி ஃபீவர் இல்லை மென்டல் இல்னஸ், அப்படி இல்லைன்னா அன்சவுண்ட் மைண்ட், இல்லை எது வேணாலும் நம்ம வந்து ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் கோர்ட் வந்து பார்ட்னர்ஷிப்பை டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்கண்டக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேற பார்ட்னர் ஆர் அதர் பர்சன் suing a guilty in conduct which likely to affect prejudicial the carrying of a business. The court may order a dissolution of a firm by giving regards the nature of a business. It is not necessary that misconduct must relate to the conduct of a business. The important point of the adverse effect of misconduct of a business. In each case, nature of a business will decide on whether an act of misconduct or not. அதாவது மிஸ்கண்டக்ட்னா என்னன்னு ஒன்றுமே இல்லை, நார்மலாக ஃப்ராடு, சீட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா கோர்ட் வந்து நம்மளை வந்து மிஸ்கண்டக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ஃபேர்மை வந்து நாங்கள் வந்து டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரிலேட்டிங் டு பிஸ்னஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே நம்ம ஃப்ராட் பண்ணாலும் நம்ம வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி யாரையா சீட் பண்ணாலும் நம்ம வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து persistent breach of agreement. Where a partner or other person suing willfully or persistently commits breach of agreement relating to management of affairs of the firm or conduct of its business, otherwise so conduct in matter relating to the business, it is not reasonably practicable for other partners carry business in a partnership with him, then the court may dissolve the firm at insistence of a partners. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, following comes in a category of breach of contract: embezzlement, keeping erroneous account, holding more cash than allowed, refusal to show accounts despite repeated request. So example பாருங்க, if one person keeps erroneous accounts and omits to enter receipts, or if there is a continuous quarrel between the partners, there is such a state thing that destroy the mutual confidence of a partnership, the court may dissolve the partnership firm அப்படின்றாங்க. எம்பெசல்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது ஃபண்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது, நமக்கு அதாவது பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்ட்னர் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுறது. கீப் எரானிமஸ் அக்கௌண்ட் அப்படின்னா தவறான கணக்கு, அதாவது ஃபேக்காக வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஹோல்டிங் கேஷ் மோர் தென் அலௌட் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேர்மில் ஒரு 10 lakhs வரைக்கும் தான் நமக்கு கேஷ் வச்சுருக்கணும் அப்படி சொல்லியிருக்கோம். பட் ஆனால் ஒரு பார்ட்னர் என்ன சொல்கிறாரு, எக்ஸஸாக ஒரு 15 lakhs அந்த மாதிரி வச்சுட்டு, பட் கணக்கு வந்து நம்மள்ட்ட காட்ட மாட்டேன்றாரு. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ரிஃப்யூசல் டு ஷோ அக்கௌண்ட்ஸ் டிஸ்பைட் ரிப்பீட் ஆஃப் ரெக்வஸ்ட். அதே மாதிரி நம்மள்ட்ட அக்கௌண்ட்ஸை வந்து காட்டவே மாட்டுறாரு. என்ன வந்துச்சு, என்ன சேல்ஸ் நடந்தது, என்ன ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நம்மள்ட்ட காட்டவே மாட்டுறாரு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்ற ஒரு 3 பர்சன் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஏ தான் வந்து எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அண்ட் தென் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவார். பிஎன்சி வந்து பியும் பார்ட்னர் தான், பட் பிஸ்னஸில் வந்து நார்மலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். சி வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கேபிட்டல் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏ வந்து எம்பெசல்மெண்ட், அதாவது ஃபண்டை வந்து மிஸ்அப்ரோப்ரியேஷன் பண்ணி அவர் ஏதாவது ஒரு அந்த ஃபண்ட் எடுத்து அவரோட ஓன் யூஸ்க்கு பண்ணிட்டு இருந்தார்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட், ஸோ பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிடுவோம். இல்லை அவர் வந்து கீப் எரானிமஸ் அக்கௌண்ட், அதாவது ஃபேக்காக அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு நம்மளோட ஃபண்டை வந்து அதில் மாற்றி அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபேர்மை வந்து டிசொல்யூஷன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹோல்டிங் கேஷ் மோர் தென் அலௌடு. இப்போ பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு வந்து 10 lakhs தான் வச்சுருக்கணும், பட் எக்ஸஸாக ஒரு 15 lakhs கிட்டத்தட்ட அவர் வச்சுருக்காரு அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃபேர்மை வந்து டிசொல்யூஷன் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ வந்து பியும் சியும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏ கிட்ட வந்து
நீ பிஸ்னஸ் பண்ணுற ஓகே, ஆனால் எங்கள்கிட்ட கணக்கே காட்ட மாட்டேற, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட கூட நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டும் ஏ வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறாரு, தரவே இல்லை அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ வந்து ஃபர்மை வந்து டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. இங்கே எக்ஸாம்பிளும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இஃப் ஒன் பார்ட்னர் கீப்ஸ் எரானிமஸ் அக்கௌண்ட், அதாவது ஃபேக் அக்கௌண்ட் வச்சுட்டு அதே மாதிரி ரிசிப்ட்ஸை வந்து என்டர் பண்ண மாட்டாரு கரெக்டாக. இப்போ இவங்க 2 பேருமே பிஸ்னஸ்லேயே இல்லை. ஸோ என்ன ரிசிப்ட் வந்தாலும் நம்ம வேற ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு குவாரல் நடக்குது. அதாவது குவாரல்னா என்ன அப்படின்னா, குவாரல்ஸ் அப்படின்றது வந்து ஃபைட். அதாவது என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஃபேமோட காசை வந்து நீ வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேமை வந்து டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட். இதுதான் வந்து பெர்சிஸ்டன்ட் பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட். அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம பிரீச் பண்ணுறதுனால கோர்ட் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வேற பார்ட்னர் அதர் தென் த பார்ட்னர் suing his transfer the whole of his interest in the firm to the third party or allow his share to charged or sold by the court. In the recovery of arrear of a land revenue, the court may dissolve the firm in the insistence of any other partner. அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்னர் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு வந்து அவரோட இன்ட்ரெஸ்டையோ இல்லை அவரோட ஷேரையோ வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, ஆர் அது வந்து கோர்ட்டே வந்து அவருக்கு வந்து தராங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ரெக்கவரி ஆஃப் அரியர் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ. இன்கேஸ் வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல லேண்ட் ரெவன்யூ நம்ம பே பண்ணல அப்படின்னா அந்த வந்து த கோர்ட் வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க அந்த ஃபேமை வந்து. இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எனி அதர் பார்ட்னர், எந்த பார்ட்னர் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கே வந்து நம்ம வந்து லேண்ட் ரெவன்யூ வந்து நம்ம அரியர் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அதுவும் பே பண்ணல அண்ட் தென் வந்து அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தேர்ட் பர்சன்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் perpetual losses. அதே மாதிரி where the business of a firms cannot be carried on except at a loss in future also, so a court may order in டிசொல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம். அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கோர்ட்டே வந்து நீங்கள் டிசொல்யூஷன் பண்ணிவிடுங்க, இனிமேல் பிஸ்னஸ் ரன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண நிறைய பேர் வந்து கடன் ஆவாங்க, அந்த நீங்கள் லாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்சால்வெண்ட் ஆகிடுவீங்க. ஸோ நிறைய பேரோட ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போவே வந்து டிசால்வ் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் அண்ட் equitable grounds, where the court consider any other ground to be just equitable for the dissolution of a firm. அதாவது இந்த சுச்சுவேஷன் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எஃப் வரைக்கும் என்ன சுச்சுவேஷன் இல்லாமல் இது இல்லாமல் வேறு எந்த சுச்சுவேஷன் வந்து ஃபிட்டாக இருக்குது ஃபர்ம் வந்து டிசொல்யூஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கோர்ட் கன்சிடர் பண்ணுதோ அப்போ வந்து ஃபர்ம் வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஃபாலோயிங் கேசஸ் ஆர் ஈக்விட்டபிள் கிரவுண்ட்ஸ். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்லாக் இன் அ மேனேஜ்மெண்ட், வேர் த பார்ட்னர்ஸ் ஆர் நாட் talking terms between them, loss of substratum, அடுத்தது கேம்பிளிங் ஆஃப் பார்ட்னர் ஆன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி 4 இடத்துலையுமே வந்து ஃபர்ம்ஸை வந்து டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. டெட்லாக் இன் த மேனேஜ்மெண்ட். டெட்லாக் இன் த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் நம்மளால் சால்வே பண்ண முடியாத ப்ராப்ளம், அதாவது ஃபைட் இல்லை ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அப்படின்னா, அதாவது இப்போது 2 பார்ட்னர்ஸ்குள்ள என்ன ப்ராப்ளம்னே தெரியல, பட் ஆனால் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன், இல்லை என்னால் அதை பண்ண முடியாது, அதாவது ஒரு டிசிஷனே நம்மளால் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறத தான் நம்ம டெட்லாக் இன் த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு டிசிஷனே எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டோ இல்லை டிஸ்பியூட்டோ இல்லை போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நம்ம டெட்லாக் இன் த மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேர் த பார்ட்னர்ஸ் ஆர் நாட் இன் டாக்கிங் டேர்ம்ஸ் பிட்வீன் தெம். அதே மாதிரி பார்ட்னர்ஸ்குள்ள அந்த டேர்ம்ஸை பற்றி பேசிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னாலும் அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து இது வந்து டிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணி டிசால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் சப்ஸ்ட்ராட்டம். இந்த லாஸ் ஆஃப் சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸஸ் ஃப்ரம் ரூட். அதாவது இந்த வேர்டுக்கு எக்ஸாக்ட் மீனிங் லாஸஸ் ஃப்ரம் ரூட். அதாவது நம்மளோட ஃபேம் அப்படின்றது வந்து அடியில் நம்மளோட மெயின்
ஃபோக்கஸே வந்து லாஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து கோர்ட் வந்து இந்த ஃபேர்மை டிசால்வ் பண்ணிடுவாங்க. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஃபேர்மோட மோட்டிவில் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு இருக்கும். பட் ஆனால் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு லாஸ் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி அந்த மோட்டிவே, அதாவது நம்மளோட இந்த பிஸ்னஸோட மோட்டிவே லாஸ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அதாவது நம்ம ப்ராஃபிட்காக பண்ணுறோம், பட் அந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு சுத்தமாக ப்ராஃபிட்டே வரல, லாஸ்னு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம அந்த பிஸ்னஸை ஃபர்தராக கண்டினியூ பண்ணாலும் நமக்கு லாஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது கோர்ட் வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேம்பிளிங் பை அ பார்ட்னர் ஆன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறையா ஷேர்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து கேம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஃப்ராட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து ஃபேர்ம் வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்து. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் ஃபேர்மை டிசால்வ் பண்ணுவாங்கன்னா, வித்தவுட் ஆர்டர் ஆஃப் கோர்ட்டு, வித் ஆர்டர் ஆஃப் கோர்ட்டு. ஸோ வித்தவுட் ஆர்டர் ஆஃப் கோர்ட்டில் நம்மளே மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டு இல்லை இனிமேல் நமக்கு வந்து பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு நம்ம மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் போட்டு ரிலீவ் ஆகிக்கிறது. கம்பல்சரி டிசொல்யூஷன்னா எல்லா பார்ட்னருமே சேர்ந்து நம்ம வந்து டிசொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆன் த ஈவினிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட், அதாவது இப்போ டெத்தோ இன்சானிட்டி இல்லை இன்சால்வன்சி அப்படின்ற ஒரு சில ஈவெண்ட் நடக்கும்போது பார்ட்னர்ஸ் வந்து டிசொல்யூஷன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து நோட்டீஸ் கொடுத்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் டிசொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த 4 இதில் தான் வந்து வித்தவுட் ஆர்டர் ஆஃப் கோர்ட்டு. இப்போ ஆர்டர் ஆஃப் கோர்ட்டில் நமக்கு வந்து இன்சானிட்டி, மிஸ்கண்டக்ட், பெர்மனன்ட் இன்கெப்பாசிட்டி, அடுத்தது வந்து பெர்சிஸ்டன்ட் பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கண்டினியூஸ் லாஸ், ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் கிரவுண்ட். இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். இதோட மீனிங் தான் ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிசொல்யூஷன், அதாவது டிசொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்றத செக்ஷன் 45 to 55ல சொல்லியிருக்காங்க. லயபிலிட்டி ஃபார் ஆக்ட் ஆஃப் அ பார்ட்னர் டன் ஆஃப்டர் டிசொல்யூஷன். அதாவது இப்போ வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இருக்குது, அதை நம்ம டிசொல்யூஷன் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பர்சன் ஆக்ட் பண்ணால் நமக்கு லயபிலிட்டி வருமானா அதை பார்க்கலாம். Notwithstanding the dissolution of a firm, the partner continued to liable to such a third parties for the act of any done by them, which would be act of the firm if done before the dissolution until public notice is given to the dissolution. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பை டிசொல்யூஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு லைபிள், ஏதாவது ஒரு பார்ட்னர் அவங்கள்ட்ட இருந்து லோனோ இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருந்தால் அந்த ஃபேர்மோ இல்லை அதர் பார்ட்னர்ஸோ லைபிள். எப்போக்குள்ள அப்படின்னா, அதாவது பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் தான். பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துட்டா லைபிள் கிடையாது, பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும் பார்ட்னர்ஸ் வந்து லைபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸ் and Y who carried on a business in a partnership for several years. அதாவது XY அப்படின்ற ஒரு 2 பர்சன் வந்து பிஸ்னஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில். எக்ஸிக்யூட்டட் ஆன் December 1 a deed dissolving the partnership from the date. அதாவது December 1ல இருந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு X and Y வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த டேட்லேருந்து. பட் ஃபெயில்ஸ் டு கிவ் பப்ளிக் நோட்டீஸ். அதாவது பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல. பப்ளிக் நோட்டீஸ்னால் இனிமேல் இந்த பார்ட்னர்ஷிப் இல்லை, அதாவது இவங்களுக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. பப்ளிக்காக ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை எதுவுமே வந்து நோட்டீஸ் கொடுக்கல, இந்த மாதிரி இந்த ஃபேர்ம் வந்து டிசால்வ் பண்ணிட்டோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் இனிமேல் இந்த ஃபேர்முக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். பட் அதை கொடுக்க தவறிட்டாங்க. ஆன் December 20, எக்ஸ் borrowed in the firm name certain sumனா அமௌண்ட்டு ஆஃப் அ மணி ஃப்ரம் ஆர். அதாவது ஆர் கிட்ட இருந்து எக்ஸ் வந்து மணி வந்து பாரோ பண்ணியிருக்காரு. who was ignorant of the dissolution. இவங்க வந்து பப்ளிக் நோட்டீஸே கொடுக்கல, ஸோ அதனால இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கேன்சல் பண்ணது இந்த ஆருக்கு தெரியாது. ஸோ இந்த டிசொல்யூஷன் தெரியாததுனால in such a case Y would be liable for the amount because no public notice was given. இங்கே வந்து பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்றதுனால ஒய்யும் liable. ஸோ அதான் சொல்கிறாங்க எக்ஸ் அண்ட் ஒய் போத் பேருமே இந்த வாங்கின அமௌண்ட்டுக்கு liable அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. However, there are exemptions to rules stand above the example. இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. Even where notice of dissolution has not been given, there will be no liability for subsequent act. அதாவது ஈவன் தான் நம்ம பப்ளிக் நோட்டீஸே கொடுக்கலனாலும் இங்கே அதாவது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து liable ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்குன்னா எஸ்டேட் ஆஃப் அ டிசீஸ்டு பார்ட்னர். டிசீஸ்டு பார்ட்னர் யார் அப்படின்னா டெத் பர்சன்.
ஆர் ரிட்டையர்டு பர்சன், அதாவது ஒரு டிசீஸ்டு பார்ட்னர், அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்டெட். இப்போ இந்த கேஸில் வந்து ஒய் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா இங்கே ஒய் இந்த December 1 வந்து டீட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஆர் வந்து ஃபர்ம் லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒய் இறந்துட்டதுனால எக்ஸ் மட்டும்தான் லயபிள். ஸோ அதான் சொல்கிறாங்க எஸ்டேட் ஆஃப் டிசீஸ்டு பார்ட்னர், அதாவது ஒய்யோட எஸ்டேட் வந்து இந்த சம்முக்கு வந்து லயபிள் கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்சால்வெண்ட் பார்ட்னர். அதே மாதிரி ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரோட ப்ராப்பர்ட்டியோ அந்த பார்ட்னரோ லயபிள் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒய் இன்சால்வெண்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த சம்க்கு வந்து லயபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டார்மினன்ட் பார்ட்னர். இந்த டார்மன்ட் பார்ட்னர் அப்படின்றது யார் அப்படின்னா பார்ட்னர் ஹூ வாஸ் நாட் நோன் அஸ் அ பார்ட்னர் டு த பர்சன் டீலிங் வித் த ஃபர்ம். அதாவது இவர் யாருனே தெரியாது, அந்த பர்சன் டார்மன்ட் பார்ட்னர் அப்படின்றவங்க யாருனே தெரியாது. இப்போ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றவங்க வந்து ஃபர்மில் இருக்காங்க அப்படின்னா இந்த பார்ட்னர் வெறும் கேஷ் மட்டும் கொடுப்பாரு, வேற எதுவுமே பிஸ்னஸ் அண்ட் ஃபர்முக்கு வரவே மாட்டார். இவங்க 2 பேர் மட்டும்தான் பிஸ்னஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னா இவர் தான் நம்ம டார்மன்ட் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவர் இருக்காரா அப்படின்றது மற்ற பர்சன், அதாவது தேர்ட் பர்சன்ஸுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அவரை தான் வந்து நம்ம டார்மன்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவர் லயபிள் கிடையாது ஆஃப்டர் டிசொல்யூஷன், அதாவது டிசொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து லயபிள் கிடையாது. இவர் வந்து நோட்டீஸ் கொடுக்கலனாலும் இந்த பர்சன் வந்து லயபிள் கிடையாது. பட் ஃபர்ம் வந்து டிசொல்யூஷன் ஆகலை அப்படின்னா இவரும் லயபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் அ பார்ட்னர் டு ஹாவ் பிஸ்னஸ் wound up after dissolution. On the dissolution of a firm, every partner or his legal representative is entitled as against all other partner or the representative to have the property of the firm applied in a payment of a debts liability of the firm and to have the surplus distributed among the partners to their respectives according to the rights. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசொல்யூஷனுக்கு அப்புறம் நம்ம ஃபர்மோட டெப்ஸு அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சர்ப்ளஸ் அதை வந்து யார் பிரிச்சுப்பாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸும் இல்லை அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க வந்து பிரிச்சுப்பாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து XYZ அப்படின்ற பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ம் வந்து டிசொல்யூஷன் ஆகுது. இந்த ஃபர்முக்கு அசட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs இருக்கு. அதே மாதிரி லோன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ், அதாவது நம்ம வந்து டெப்டை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 lakhs வந்து ப்ராஃபிட் கிடைக்குது, அதாவது சர்ப்ளஸ் கிடைக்குது. இந்த அமௌண்ட்டை வந்து பார்ட்னர்ஸ் வந்து பிரிச்சுப்பாங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலையோ இல்லை ஈக்குவலியோ, எந்த ரேஷியோலன்றது வந்து கொஷினில் தெரியும். அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. இல்லை எதுவுமே அக்ரிமெண்ட் அப்போ சொல்லலைன்னா ஈக்குவலி 1:1:1 அப்படின்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க. ஸோ பார்ட்னர் இருந்தால் பார்ட்னர் வாங்கிப்பாங்க, அப்படி இல்லை பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் வாங்கிப்பாங்க. அதுவும் எப்போ எதுக்கப்புறம் தான்னா டெப்டும் லைபிலிட்டியும் பே ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கிற சர்ப்ளஸை அவங்க வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க ரைட் ஆஃப் பார்ட்னர் டு ஹேவ் பிஸ்னஸ் வவுண்ட் ஆஃப் ஆஃப்டர் டிசொல்யூஷன். அது டிசொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பார்ட்னருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா சர்ப்ளஸை பிரிச்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவிங் அத்தாரிட்டி ஆஃப் அ பார்ட்னர் ஃபார் பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் அப். After the dissolution of a firm, the authority of each partner to bind the firm and the other mutual rights and obligation of the partners continue, notwithstanding the dissolution. So far may be necessary to wind up the affairs of the firm to complete transaction begun and unfinished at the time of dissolution, but not otherwise. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிசொல்யூஷன் ஆன உடனே நம்மளோட மியூச்சுவல் ரைட்ஸும் ஆப்ளிகேஷனும் முடிவடைகிறது இல்லை. அதே மாதிரி எது வரைக்கும் நம்மளோட அந்த அத்தாரிட்டி ஆஃப் மியூச்சுவல் ரைட்ஸும் ஆப்ளிகேஷனும் எது வரைக்கும் நமக்கு இருக்குன்னா நம்ம இது வரைக்கும் அன்ஃபினிஷ்டாக என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் வச்சுருக்கோம், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் டெண்டர் பண்ணியிருப்போம், இல்லை யாருக்காவது பேமெண்ட் கொடுக்காம இருந்திருப்போம், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்மோட அத்தாரிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரொவைடட் தட் த ஃபர்ம் இஸ் நோ கேஸ் பவுண்ட் பை த ஆக்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஹூ ஹாஸ் பின் அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட். அதாவது இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற பர்சனோட ஆக்டுக்கு வந்து பார்ட்னர்ஸ் வந்து லைபிள் கிடையாது. திஸ் இஸ் proviso does not affect the liability of any person who has after the adjudication represented him or knowingly permitted himself represent partner of the insolvent. அதாவது ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து he is not liable. பட்
அந்த டிசொல்யூஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அன்கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் இல்லை அன்கம்ப்ளீட்டட் பேமெண்ட் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 48 செட்டில்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இன் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் அ firm ஆஃப்டர் dissolution the following rules shall be subjected to agreement by the partners be observed. Losses including deficiency of capital shall be paid out of profit, next out of capital, and lastly necessary by the partners individually in the proportion in which we are entitled to share profits. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண கேபிட்டல்ல ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பே பண்ணுவோம் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டல் ஏதாவது லாஸ் இருக்குன்னா அதையும் நம்ம பே பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்தா அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி the assets of the firm including any sums contributed by the partner to make deficiency of capital. அதாவது நம்ம கேபிட்டல் டெஃபிஷியன்சி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபாலோயிங் மேனரில் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றாங்க. இன் பேயிங் த டெப்ஸ் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டெஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலு அப்புறம் அவுட் ஆஃப் கேபிட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன் பேயிங் டு ஈச் பார்ட்னர் ரேட்டபிள் விச் டியூ ஃப்ரம் இஸ் கேபிட்டல். அதே மாதிரி நம்ம ஏதாவது கேபிட்டல் ஏதாவது டியூ இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பே பண்ணணும். In paying to each partner relatable what is due to him on account of capital. Next வந்து the residue if any shall be divided among the partners in a portion which they are entitled to share profits. அதாவது ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு லாஸ் வந்தாலும் இல்லை ப்ராஃபிட் வந்தாலும் அதை நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி கொடுத்துடணும், அப்புறம் கேபிட்டல், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ஏதாவது டியூ இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்போம், அதை பே பண்ணணும் பார்ட்னரு. அப்படி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லாஸ் வந்தாலோ இல்லை ப்ராஃபிட் வந்தாலோ நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய் வேர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. அதாவது ப்ராஃபிட்டும் லாஸஸும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்கன்னா 1:1 XY. இப்போ ஆன் டேக்கிங் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் இட் டிரான்ஸ்பரண்ட் தட் ஹி கான்ட்ரிபியூட்டட் 6,60,000. அதாவது எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6,60,000 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எக்ஸ் ஒய் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக ஃபேமோட கேபிட்டல், அதாவது ஃபேம் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs. த அசட்ஸ் அமௌண்ட் டு 2 lakhs. அதாவது இவ்வளோ கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஃபேமோட அசட்ஸ் எவ்வளோ தான் இருக்குன்னா வெறும் 2 lakhs தான் இருக்குது. அப்போ டிஃபிஷியன்சி எவ்வளோனா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண கேபிட்டல் வந்து 7 lakh இருக்குது, பட் ஃபேமோட அசட் எவ்வளோ தான் இருக்குன்னா 2 lakhs தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் வந்து 5 lakh வந்து நமக்கு லாஸ் ஆர் டிஃபிஷியன்சி. ஸோ இந்த டிஃபிஷியன்சியை எக்ஸும் ஒய்யும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க 1:1. ஸோ லாஸ் வந்து ஒய்யோட எக்ஸோட எஸ்டேட் வந்து 2.5 lakhs வந்து ஃபேமுக்கு தரணும், ஒய் வந்து 2.5 lakhs தரணும். ஏன்னா இங்கே எக்ஸ் வந்து இறந்துட்டாரு. ஸோ எக்ஸோட வீடோ இல்லை ஏதோ ஒன்று சேல் பண்ணி அவங்க 2.5 lakhs வந்து ஃபேமுக்கு தரணும். ஸோ அதாங்க சொல்கிறாங்க. அதாவது இப்போ இன்கேஸ் இங்கே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண கேபிட்டலில் நம்மளுக்கு எவ்வளோ அசட் இருக்கோ அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு லோன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த லோனை வந்து டிடெக்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து அப்போ அந்த 5 lakhs இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம லாஸ் பியர் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எஸ்டேட்லேருந்து நம்ம வாங்கிப்பாங்க. அதே நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்தால் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபேர்ம்ஸ் டெப்ட் ஆஃப் அ செப்பரேட் டெப்ஸ். அதாவது ஃபேர்ம் டெப்ஸும் செப்பரேட் டெப்ஸ் இது எப்படி நம்ம பே பண்ணுறது அப்படின்றதான் செக்ஷன் 49. வேர் தேர் ஆர் ஜாயிண்ட் டெப்ஸ் டியூ ஃப்ரம் த ஃபேர்ம், also separate debts due from the partner. The property of the firm shall be applied in the first instance in a payment of debts. அதாவது ஒரு டெப்டை பே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட, அதாவது ஃபேமோட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து இஃப் தேர் எனி சர்ப்ளஸ் தென் ஷேர் ஆஃப் ஈச் பார்ட்னர் ஷால் பி அப்ளைடு டு த பேமெண்ட் ஆஃப் ஹிஸ் செப்பரேட் டெப்ட் பெய்ட் பை ஹிம். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஃபேம் இருக்குது, அந்த ஃபேமுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபேமோட டிசொல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபேமோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அந்த டெப்டை வந்து நம்ம பே பண்ணணும் ஃபஸ்ட்டு.
இன்கேஸ் அந்த டெப்டை பே பண்ணிட்டோம், நம்மளுக்கு இந்த ஷாப் வித் அமௌண்ட்டில், அதாவது ஷாப் சேல் பண்ண அமௌண்ட்டில் ப்ராஃபிட் இருக்குது, அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பார்ட்னர்ஸ் வந்து பிரிச்சுப்பாங்க. The separate property of any partner shall be applied first in the payment of separate debts. இப்போ இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற ஒரு 2 பர்சன் வந்து இந்த ஷாப்பில் இருக்காங்க. நார்மலாக வந்து ஃபேமோட டெப்ட், அதாவது ஜாயிண்ட் டெப்டாக இருந்தால் ஃபேமோட ப்ராப்பர்ட்டி எடுத்துப்போம். இல்லை எக்ஸ் மட்டும்தான் டெப்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னா எக்ஸோட ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கிப்போம். The separate property of a partner shall be applied first for the payment of the separate debts and surplus if any payment debt by the firm. அந்த பேமெண்ட் பண்ணி எக்ஸஸா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஒரு 15 lakhs வந்து டெப்ட் வாங்கியிருக்காரு. யார்கிட்ட இருந்துன்னா இசட் கிட்ட இருந்து. இப்போ இசட் கிட்ட பே பண்ணணும். பட் எக்ஸோட ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ தான் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுதுன்னா 10 lakhs தான் எக்ஸோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி எக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 10 lakhs கொடுத்துட்டாங்கன்னா பேலன்ஸ் 5 lakh வந்து இன்னும் எக்ஸஸாக அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டை ஃபேமோட ப்ராப்பர்ட்டிலேருந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் டெப்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு அந்த பார்ட்னரோட ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கும் எக்ஸஸாக வருது அப்படின்னா ஃபேமோட ப்ராப்பர்ட்டி எடுத்து சேல் பண்ணி அதில் அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து டிசொல்யூஷன் ஆஃப் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிசொல்யூஷன் வந்துச்சு. அதாவது டிசொல்யூஷன் ஆனதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ்க்கு என்ன லைபிள், என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதோட பார்ட்னர்ஷிப் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.